رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? இந்த உலகத்தில் நீ யாரை போன்று இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுக்கான ஆன்சர் வழிபோக்கன். ஒவ்வொரு அமலை நாம் செய்யும் போதும் நன்மையை எதிர்பார்த்து தான் செய்வோம். அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் நிச்சயம் கூலி உண்டு. ஒரு திக்கராகட்டும், ஏதாவது ஒரு நற்செயலாகட்டும், இதை செய்து அல்லாஹ்விடம் கையேந்தும் போது இதன் மூலம் அல்லாஹ் நம் கஷ்டத்தை தீர்த்து விட மாட்டானா, நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மாட்டானா என ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். நம்முடைய நியத்திற்கு ஏற்ப நிச்சயம் கூலி கணக்கின்றி தரப்படும். சில நேரம் தாமதமாகலாம். அந்த நேரத்தில் பொறுமை மிக முக்கியம். சோதனையின் போது நாம் கடைபிடிக்கக்கூடிய பொறுமையும் ஒரு இபாதாதான். நம்முடைய பொறுமைக்கேற்ப பலனுண்டு. சபர் மற்றும் தவக்கல், அதாவது இறைவனின் மீது முழு நம்பிக்கை, இந்த இரண்டும் நம்மிடம் இருந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு கிடைக்கும். நாம் கேட்கும் துஆக்கள் இறைவனின் மீது உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அதனால் துஆக்கள் கேட்பதை அதிகப்படுத்துங்க. சிறப்பான துஆக்கள் திக்ர்கள் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. இன்னைக்கு நான் 2 துஆக்களை சொல்கிறேன். வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த துஆக்களை ஓதி பாருங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உடனடி பதில் எதிர்பார்க்கலாம். அந்த அளவு பவர்ஃபுல்லான துஆ இது. இதில் முதல் துஆ, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வே மிக பெரியவன், உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனுமான அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு பாவத்திலிருந்தும் மீளவோ நன்மைகளை செய்யவோ வேறு சக்தியோ ஆற்றலோ இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என முக்கிய சக்தி வாய்ந்த 5 திக்ர்கள் அடங்கிய துஆ இது. இந்த துஆவை ஓதுவதால் நம்முடைய பாவங்கள் மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விழுவது போல் உதிர்ந்து விழும். அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். பொதுவாக நமக்கு ஏதேனும் ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தாலோ, மிகப்பெரிய சிக்கலில் இருந்து வெளியே வர வேண்டியிருந்தாலோ, நமது ரிசிக்கில் பரக்கத் கிடைக்க வேண்டியிருந்தாலோ, தௌபா துஆவை மட்டும் தொடர்ந்து ஓதி வந்தால் போதும், எல்லாம் லேசாகும். இந்த துஆவை ஓதுவதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் பாவங்களை மன்னிப்பதால் இதுவும் ஒரு தௌபா துஆ தான். அடுத்து 2வது துஆ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். சிறந்த கலிமா துஆ இது. இந்த கலிமாவை ஒரு நாளில் 100 முறை ஓதினால் 5 வித பலன்கள் உடனடியாக கிடைக்கும். 1. 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். 2. 100 நன்மைகள் எழுதப்படும். 3. 100 தவறுகள் அளிக்கப்படும். 4. அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும். 5. இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது, ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர. இந்த 2இல் ஒன்றை ஓதி கேட்டாலே நம்முடைய பல கஷ்டங்கள் தீரும். 2ஐயும் ஒரு முறை சேர்த்து ஓதி பாருங்க. உங்கள் ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும். ஒவ்வொரு பெரிய பெரிய கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகும். கடன், வறுமை எல்லாம் நீங்கி பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். இதை ஒரு முறை ஓதினால் நிச்சயம் இதை ஓதாமல் உங்கள் நாள் போகாது. பெரிய நியத்தாக வைத்து ஓதுங்க, எல்லாம் கைக்கூடி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம்.
குர்ஆனில் எந்த நபியின் பெயர் அதிகமாக இடம்பெற்றுள்ளது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.